அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்க்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவார். அதாவது இதுக்குரிய நிபந்தனைகள் என்னென்னு பார்ப்போம். கட்டணமில்லா ஆன்மீக பயணம் செல்வதற்கான நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்மீக பயணம் செல்கிற பக்தர்கள் வந்து இந்து மத சேர்ந்தவங்களாக இருக்கணும். வைணவ திருக்கோயில்கள் வந்து ஆன்மீக பயணம் செல்வதற்குரிய பக்தர்களுடைய வயசு எவ்வளோ இருக்கணும், 60 to 70 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு அதுக்கு அந்த 60 to 70 வயதுங்கிறதுக்குரிய வயது சான்றிதழ் அதை இதோட இணைக்கணும். அவங்களுக்கு போதிய உடல் தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தற்போது வசிக்கிற வீட்டுடைய நிலையான முகவரியை தான் அவங்க ஆதாரமாக கொடுக்கணும். அவங்க சிறு குழந்தைகளை அவங்க கூட கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, நிரந்தர கணக்கு நகல் அதில் இணைச்சி வைக்கணும். விண்ணப்பங்கள் வந்து அருகில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களை பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெற்ற அந்த விண்ணப்பத்தில் என்ன பண்ணணும்னா, பூர்த்தி செஞ்சு அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். இந்த விண்ணப்பங்கள் வந்து துறை வலைத்தளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இணையதளம் கொடுத்துருக்காங்க, rce.tn.gov.in. இதுக்குரிய ஆண்டு வருமானம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அதாவது இந்த ஆன்மீக பயணம் செல்கிற பக்தருடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய வருமான சான்றும் உரிய வருவாய்த்துறை அலுவலர் வந்து பெற்று இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் இந்த பயணத்துக்கு கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விண்ணப்ப படிவத்தை பார்த்துக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்ப படிவம் வந்து எதுவுமே விடுபடாமல் பூர்த்தி செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படம் வேணும், அது ஒட்டி இருக்கணும். விண்ணப்பத்துடைய பேர், அவர் கணவர் இருந்தால் கணவர் பேர் அல்லது தகப்பனார் பேர், இருப்பிட முகவரி, தற்போது வசிக்கிற இருப்பிடத்துடைய முகவரியை கொடுக்கணும். அவர் பிறந்த தேதி, அதாவது 31/12/2023 அன்னைக்கு 60 to 70 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆதார எண், அவங்களுடைய ஆண்டு வருமானம், விண்ணப்பத்தாருடைய கணவர் அல்லது மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம், கைபேசி எண், இதெல்லாம் ஒன்று விடுபடாமல் எல்லாத்தையும் நெப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விடுபட என்னென்ன இணைக்கணும்னா, அங்கே இந்து மதத்தோட சேர்ந்தவங்கிறதுக்குரிய சான்றிதழ், அதாவது பள்ளி கல்லூரி சான்றிதழ், ஏதாவது ஒரு சான்று, வட்டாட்சியர் சான்று, அதோட தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்று, இருப்பிட முகவரிக்கான சான்று, இருப்பிட முகவரிக்கு வந்து குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, கடவு சீட்டு, வாக்காளர் அட்டை, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளவராங்கிறதுக்குரிய சான்று, அப்புறம் ஆதார் அட்டை நகல், வருமான சான்றிதழ், வட்டாட்சியர் சான்று அல்லது வருமான வரி தாக்கல் அத்தாச்சி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள்லாம் பூர்த்தி செஞ்சு அவங்க விண்ணப்பத்துடைய கையெழுத்து போட்டு அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன மண்டலங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மண்டலங்களில் இருக்கிற வைணவ திருக்கோயிலுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் வந்து இதுக்குரிய ரூல்ஸ் கண்டிப்பான என்னென்னா, 60 வயசு முதல் 70 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்மீக பயணத்துக்கு 1000 பக்தர்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதாவது கட்டணமே இல்லாமல் அந்த 1000 மூத்த குடிமக்களை அழைத்து செல்கிறாங்க. சென்னை மற்ற என்னென்ன இடம்லாம் பார்க்க கூட்டு போகிறாங்கன்னா, அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில் திருவல்லிக்கேணி, அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோவில் பெசன்ட் நகரில் இருக்கிறது, அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் திருவிடந்தை, அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவில் மகாபலிபுரம், அருள்மிகு நீர் வண்ண பெருமாள் திருக்கோவில் திருநீர்மலை. இந்த திருக்கோயில்களை பயணம் கொண்டு போகிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம் மண்டலத்தை என்னென்ன கோயில் பார்த்துக்கோங்க, விழுப்புரம் மண்டலத்தை என்னென்ன கோயில் பார்த்துக்கோங்க, தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை, திருச்சி மண்டலம், மதுரை, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மண்டலங்கள் என்னென்ன தேதி கூட்டு போகிறாங்கன்னா, புரட்டாசி மாத வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் 4 கட்டங்களை போகிறாங்க. 21/9/2024, 28/9/2024, 5/10/2024, 12/10/2024 இந்த நாட்களில் வந்து அந்தந்த மண்டலங்களில் தொடங்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மண்டலத்தில் 21/9/2024 அந்த மாதிரி அந்தந்த மண்டலங்களை தொடங்குறாங்க. இது கண்டிப்பான வயது எவ்வளோன்னா 60 to 70 வயதுக்கு உட்பட்டவங்களாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு உடலில் வந்து எந்த ஒரு நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உடல் தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 19/9/2024 இந்த அந்தந்த மண்டல இணை ஆணையர்கிட்ட இந்த அலுவலகத்தில் இது ஒப்படைச்சிடணும். இந்த விண்ணப்ப படிவத்தை நெப்பி அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு இந்த அறநிலையத்துறையுடைய கட்டணமில்லா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. சென்னை மண்டலத்துக்கு காஞ்சிபுரம் மண்டலம், விழுப்புரம் மண்டலம், மயிலாடுதுறை மண்டலம், தஞ்சாவூர் மண்டலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மண்டலத்துக்குரிய மேலாளருடைய நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிற வைணவ திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணம்
செல்ல விரும்புகிற மூத்த குடிமக்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதயதரிசன பெறலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதான் மூத்த குடிமக்கள் 60 to 70 வயது உட்பட்ட இறைபக்தி உள்ள மக்கள்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.